ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த புளிக்குழம்பு சூடான சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க. பழசாக ஆக இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 15 வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெண்டைக்காயில் வளவளப்பு தன்மை கொஞ்சம் போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெண்டைக்காயை நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சிக்கோங்க. துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தோன்னா அந்த வளவளப்பு தன்மை கொஞ்சம் மாறும். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் காய்க்கு. இப்போ எண்ணெயில் வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நமக்கு எண்ணெயில் நல்லா வெண்டைக்காய் வதங்கணும். இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் வெண்டைக்காயை நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதும். இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காயை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ வெண்டைக்காய் வதக்கின அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. இன்றைக்கி நம்ம புளிக்குழம்புக்கு நல்லா வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நிறத்துக்காக ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாய் வந்து ஆப்ஷனல் தாங்க. இப்போ மிளகாய் வந்து இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வதங்கிடணும் எண்ணெயில் பாருங்கள். இப்போ இதையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ வரமிளகாய் வறுத்த அதே கடாயில் வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு, பெரிய பல் பூண்டுனா ஒரு 10 பல் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. சின்ன பல் பூண்டுனா ஒரு 15 அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு பூண்டு சேர்த்து செய்யும்போது குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம மல்லியும் சீரகமும் சேர்த்துக்கலாங்க. மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வர மல்லி. சீரகம் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. மல்லியும் சீரகமும் வந்து நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணுங்க. இந்த குழம்புக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 3 நிமிஷம் போல் மட்டும் வதங்கினா போதுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. மல்லித்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தூள் வந்து கரிஞ்சு போயிருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கிட்டேன். சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் அரை சில்லுக்கு கம்மியாக நான் எடுத்திருக்கேங்க. நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவினாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் வந்து சொல்லியிருக்கேங்க. இதே நீங்கள் 4 பேர் 5 பேருக்குன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் அளவுகள் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போல் தேங்காய் வதங்கினா போதுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா ஆறட்டுங்க. நம்ம வறுத்து வச்ச வரமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ ஆறின தேங்காய், வெங்காயம், வரமல்லி, சீரகம், வரமிளகாய் எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்திட்டேங்க. அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணுங்க. சாந்து நீங்கள் வந்து ரொம்ப கொரன்னு அரைச்சா குழம்பு வந்து நல்லா இருக்காது. சாந்து வந்து நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணி வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் அரைச்சி வச்ச சாந்தையும் அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி பாத்திரத்தில் சேர்த்திருக்கேங்க. இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாளிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டேன். கடுகு வெந்தயம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5 பல் அளவுக்கு பூண்டு தோலோடு தட்டி சேர்த்துக்கலாங்க. தோலோடு சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. பூண்டு வந்து புளிக்குழம்புக்கு சேர்த்தா மனம் வந்து நல்லாயிருக்கும். பூண்டு வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டேங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 அளவுக்கு எடுத்துகிட்டு 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க.
ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் நல்லா பழமான தக்காளியை 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழமாக இருந்ததுன்னா புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி தோல் வந்து நல்லா மசிஞ்சிடணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளியோட தோல் வந்து நமக்கு இந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கு. வெங்காயம், தக்காளி, பூண்டோட வாசனை சும்மா சூப்பராக இருக்குங்க. நல்லா கமகமன்னு இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கோம். இருந்தாலும் வெங்காயம் தக்காளியோட ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த மசாலாவை எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். புளிக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. உப்பு நம்ம தக்காளிக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து அளவாகவே சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குழம்பு நமக்கு நல்லா கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இந்த சைஸில் வந்து நான் புளி எடுத்திருக்கேங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசல் தண்ணியை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போது புளிக்கரைசல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிச்சா போதுங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ புளிக்கரைசல் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்ம கொதிக்க விடுறோம். இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. குழம்பு நமக்கு நல்லா வந்து வத்தி இருக்குது, நல்லா திக்காகவும் ஆயிருக்குங்க. இனி ஆறும்போது இன்னமும் நமக்கு குழம்பு கெட்டிப்படும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு குழம்பு இவ்வளோ திக்காக வேணாம், எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா புளிக்கரைசல் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குழம்ப கொதிவர விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஒரு 4 நிமிஷம் போல் குழம்பு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் குழம்பு வந்து திக்காக இருக்குது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்டியாக நம்ம செஞ்சாச்சு. இந்த புளிக்குழம்பு ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா திரும்ப வந்து இதே மெத்தடில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு இந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. 2 நாள் ஆனாலும் இந்த புளிக்குழம்போட சுவை வந்து இன்னுமே அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் பண்ண இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.